இந்த கலியுகத்தையும் தன்னோட பக்தருக்காக முருகன் நேர்லேயே வந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முருக பக்தர் அனைவருக்கும் அசோக் குமாரின் அன்பான வணக்கங்கள். 1870ஆம் ஆண்டு அண்ணாசாமி நாயக்கர்னு ஒருத்தர் தீவிர முருக பக்தரான இவர் தினந்தோறும் முருகனை வேண்டாம எந்த வேலையும் பார்க்க மாட்டார். தன்னோட சிறு வயதிலிருந்து முருகனை வேண்டதுக்காக தன்னோட குடிசையில ஒரு முருகன் போட்டோ வச்சு வணங்கிட்டே வந்திருக்காரு. அந்த குடிசை வழியா போன அனைத்து பக்தர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முருகனை வணங்கிட்டு போயிருக்காங்க. அண்ணாசாமி நாயக்கருக்கு சின்ன வயசுல இருந்து வயிற்றுல உபாதைகள், சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனா அண்ணாசாமி நாயக்கர் இது பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஒரு காலத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப வயிற்று வலி தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வரும்போது முருகனை நீண்டி தினந்தோறும் தியானத்துல உட்காராரு. காலங்கள் கடக்குது, வயசை முதிர்ந்துகிட்டே போகுது. ஆனால் முருகர் அவருக்கு காட்சி தரவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவரே மனசு நொந்து போய், முருகா இதுக்கு மேல நான் வாழ விருப்பம் இல்லை, என் உயிர் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது முருகனே நேர்ல வந்து ஒரு காட்சி கொடுத்து அவரோட வயிற்று வழியும் போக்கி அவர் சொல்றது எல்லாம் பழிக்கிற மாதிரி ஒரு அருள்வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாசாமி நாயக்கர் அங்க உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல ஒரு விஷயம் அப்படியே நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ அந்த குடிசை வீடு கோபுரமா மாறுது. அதாவது இன்னைக்கு இருக்க வடபழனி முருகன் ஆலயமா மாறுது. திருப்பணிகள் நடந்து கொண்டே இருக்கு. அதே நேரம் அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் தன்னோட வேண்டுதலை வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நடக்குது. திருமணமாகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்து முருகனை வேணா கண்டிப்பா திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையில் வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வடபழனி ஆலயத்துல செவ்வாய் ஓரைனா காலையில 6லேருந்து 2, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதே மாதிரி இரவு 8லேருந்து 9. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செவ்வரளி மலரால் முருகனை அலங்காரம் செய்து வணங்கி வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, தங்க தேர் இழுக்கிறதுன்ற பல விஷயங்கள் இந்த கோயிலில் நடக்கும். நீங்க வந்தீங்கன்னா அந்த விஷயத்தை கண்கூடா பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த வடபழனி. இங்கே திருமணம் ஆகாதவர்கள் வந்து வேண்டி இங்கே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது வருஷத்துல கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 7000 திருமணம் அந்த மாதிரி இந்த கோயிலில் நடக்குது. நல்லதே செய்வோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க.